இந்த ஊறுகாய் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதனால கொஞ்சம் கட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1.5 கிலோ மாங்காய் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 50 இல்லைன்னா 60 கிராம் அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாத்தூள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. இது கூட காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் ஒரு 20 கிராம் போல காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அது கலருக்காக தான். அப்புறம் கடுகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வறுக்காம தான் இதுக்கு வந்து எல்லாமே வந்து வறுக்காம தான் போடணும். கடுகு வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு 50 கிராம் இல்லைன்னா ஒரு 60 கிராம் போல நீங்க கடுகு அப்படியே நீங்க பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாலாம் பவுடர் பண்ண தேவையில்லை. அது கொஞ்சம் தெரியிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இது கூட நீங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி வந்து நீங்க சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு முழு வெந்தயம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்க பவுடரா இருந்தா பவுடர்